ஒருவேளை நிஜமாவே இந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட பழகி, காதலிக்கிறதா சொல்லி, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான உத்தரவாதத்தெல்லாம் குடுத்து, அதுக்கப்புறமா கல்யாணத்த அவங்க மறுத்திருக்காங்க. அந்த வலியில, அந்த கொடுமையில தான் அவன் தற்கொலை பண்ணியிருக்கிறான் அப்டின்னா, டாக்டர் அவரு. அவரு வந்து அவங்க ஒய்ஃபும் டாக்டரு, டெர்மடாலஜிஸ்ட்டு. அவங்களுக்கு ஏதோ உடம்பெல்லாம் சரியில்ல அப்டின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்ல இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க மெடிகேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் இறந்துடுறாங்க. பாயிண்ட் அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு வந்து விருப்பம் இல்ல. நான் வந்து வெளியில போயிடலான்னு நெனைக்கிறேன்னு. அவரால அத ஏத்துக்க முடியல. அது அவரோட வலி. அந்த வலிய தான் அவர் வந்து அவரோட தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர தூண்டியிருக்கு. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரீசென்ட்லி நம்ம இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்த்த ஒரு தற்கொலை நிகழ்வை பற்றி அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக ஒரு வைரலான ஒரு விஷயம் போச்சு, எல்லாரும் பார்த்தோம். அது மூலமாக பேசி பழகி அது திருமணம்னு போகும்போது அது வந்து தற்கொலையாக மாறிடுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்ல நானும் அந்த வீடியோவ பார்த்தேன். ஆக்சுவலி என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணும், பையனும் கனெக்ட் ஆகுறாங்க அதுல. அவங்க 2 பேரும் அதுல பேசி பழகுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பையன் வந்து, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது, அந்த பொண்ணு அத மறுத்துட்டதா தான் அதுல தெரியுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எப்படி வருதுன்னா, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பையன் ஓடி போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது. அ இது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பெண் விரும்புறாங்க ஒரு ஆண அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ஆண் அந்த பெண்ண கல்யாணம் பண்ணிக்க தவறிட்டாரு அப்படின்னா, அந்த பெண் உடனே ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அந்த ஆண் மேல கேஸ் போடலாம். அவர கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கூட நம்ம வற்புறுத்தலாம். இந்த மாரி ஒரு வேள செக்ஷுவலா அவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க அப்படின்னா, அது ரேப் கேஸ் வரைக்குமே கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அதுவே ஒரு பையன் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பொண்ணு ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது, அத எப்படி அவங்களால வந்து அவர்கிட்ட அந்த பொண்ண வந்து, "நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன ஏமாத்துறதும் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன நீ வந்து எனக்கும் வலியா இருக்கு." அப்படின்னு அவரால எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க முடியாது. பட் அந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ நேர்ல வா நம்ம பேசிக்கலான்னு" வந்து, நேர்ல அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறாரு. "நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் ஒண்ணா பழகுனோம்." அந்த பொண்ணு மறுக்கும்போது, "இது இல்லன்னா நான் தற்கொலை தான் பண்ணிப்பேன்னு" அந்த பொண்ணுட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு அதுக்கும் அதை மீறியும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலங்கும்போது, அவர் ஓடி போய் விழுந்துடுற மாதிரி தான் நம்ம அந்த வீடியோவ பார்க்குறோம். இப்ப இதுவுமே எப்படி ஆகும் அப்படின்னா, அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அது தற்கொலை அப்படின்னாலும், அந்த தற்கொலைக்கு இந்த பெண் தூண்டியதா ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா, அந்த பையன தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக இந்த பெண் மேல வழக்கு பதியப்படும். ஆனா இனிஷியலா அந்த கேஸ வந்து ஒரு சஸ்பீஷியஸ் டெத். எதுக்காக இறந்தார்ன்னு தெரியாது. ஓடி போய் தற்கொலை பண்ணியிருப்பாரு. அந்த தற்கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியலங்கிற மாதிரி தான் ரெக்கார்டா இருக்கும் ஒரு கேஸ். அதுக்கப்புறமா விசாரணையின் அடிப்படையில, ஒருவேளை நிஜமாவே இந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட பழகி, காதலிக்கிறதா சொல்லி, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான உத்தரவாதத்தெல்லாம் குடுத்து, அதுக்கப்புறமா கல்யாணத்த அவங்க மறுத்திருக்காங்க. அந்த வலியில, அந்த கொடுமையில தான் அவன் தற்கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அந்த தற்கொலைக்கு தூண்டியதற்காக அந்த பெண்ணும் அந்த வழக்குல கண்டிப்பா காரணமாக காட்டப்படணும். பட் முழு விசாரணைகளுக்கு அடிப்படையில தான் பதியப்படணும் அப்படின்னா கூட, இதுதான் நிதர்சனம். பட் இத இத நம்ம இப்படி தான் பார்க்க முடியும். நீங்க Instagramல ஆனா வந்து இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வியா இருக்குன்னா, அந்த பெண்ணானவள் வந்து முன்னாடியே எனக்கு ஓகே பழகினேன். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியா வரல. திருமணம் வரைக்கும் வேண்டான்னு ஒரு நல்ல விதமா பேசி ஒரு பிரச்சனை இல்லாம முடிக்கணுங்கிறதுக்காக தான் அழைச்சதாகவும், அவர் வந்து அந்த இடத்துல அந்த மாரி ஒரு முடிவு எடுத்தாங்க. இது எப்படி அந்த பொண்ண வந்து தூண்டுதலா எடுத்துக்க முடியும்? இல்ல இது வந்து ஒரு ப்ரொவகேஷன். என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் அந்த பொண்ணு சொல்றா, "எனக்கு வந்து விருப்பம் இல்ல. நான் வந்து வெளியில போயிடலான்னு நெனைக்கிறேன்னு." அவரால அத ஏத்துக்க முடியல. அது அவரோட வலி. அந்த வலிய தான் அவர் வந்து அவரோட தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர தூண்டியிருக்கு. ஸோ அவரு இறக்கறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொவகேஷன் இருந்தது? இப்ப நம்ம சட்டத்தில "சூன் பிஃபோர் டெத் ப்ரொவகேஷன்" அப்படின்னு சொல்லுவோம். இறப்புக்கு முன்னாடி ஒரு ப்ரொவகேஷன் இருந்ததா? அவர தற்கொலைக்கு தூண்டினாளாங்கிறது தான் அந்த விசாரணையின் அடிப்படையில தெரிய வரணும். இத தான் விசாரிக்க போறாங்க. இந்த விசாரணையில ஒருவேள அந்த தற்கொலைக்கு அவ தூண்டி இருந்தா அப்படின்னாலும், அதாவது இப்ப தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. பண்ணிக்கிறன்னா போய் பண்ணிக்கோ. அப்படின்னு அவ சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க அந்த பையனுக்கு ஒரு உந்துதல், ஒரு புஷ் கிடைச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இதையெல்லாம் அந்த விசாரணையின் அடிப்படையில கிடைக்கணும். இப்போ அவங்களோட விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பு கிடையாது. எனக்கு விருப்பம் இல்ல. நான் வெளியில போறேன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா இந்த விருப்பத்த அவங்க ஏத்துக்கிறாரா, ஏத்துக்கலையா அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க? அத வந்து ஏன் அவருக்கு ஒரு வழியா குடுத்தாங்க? அந்த நேரத்துல ஓடி போய் இப்ப அவரோட
அந்த ஃபியரை தான் அவர் காட்டியிருக்காரு. இது நடக்காது போல இருக்கு. இனி சாகுறதே பெட்டர் அப்படின்னு அவர் வேகமா ஓடுறாருங்கிற மாரி தான் நம்ம அந்த வீடியோவ பார்க்குறோம். அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த நேரத்துல என்ன பேசினாங்க? என்ன வார்த்தைய சொன்னாங்க? எதனால அவரு இந்த ஓட்டம் வந்தது? எதனால அவர் ப்ரொவோக் ஆனாரு? அப்படிங்கிற விஷயம்லாம் விசாரணையின் அடிப்படையில தான் தெரியும். ஸோ விசாரணையில அவர் தற்கொலைக்கு தூண்டுவதற்கான ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா, அந்த பெண் அதன் கீழ தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க காப்பாத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. பின்னாடியே ஓடியிருக்காங்க. காப்பாத்த முயற்சி பண்ணி கூச்சலிட்டு அங்க இருந்தவங்க வந்து தண்ணீலேருந்து அவர எடுத்து மருத்துவமனைக்கு செல்லும்போது வந்து அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. ஆனா அங்க போய் சொல்லியிருக்காங்க. ஆன் தி வேலயே. இத எப்படி வந்து அந்த பெண்ணுக்கு நீங்க வந்து இல்ல இது வந்து இந்த இன்டென்ஷன் எப்பவுமே கோர்ட்ல கிரிமினல் கேஸஸ்ல சொல்லுவாங்கங்க. அந்த மோட்டிவ் இருக்கணும். இப்போ ஒரு கொலை நடந்தாலும் சரி, இல்ல ஒரு அசால்ட் நடந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து காயப்படுத்தணும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும், அவர் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட, இன்டென்ஷனோட செஞ்சிருந்தா மட்டும் தான் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே. அதர்வைஸ் அப்படி ஒரு மோட்டிவ் இல்ல, இன்டென்ஷன் இல்ல. அந்த பொண்ணுமே காப்பாத்த தான் ட்ரை பண்ணா. நான் என்னென்னவோ சொல்லி பார்த்தா. இல்ல இதெல்லாம் நீ பண்ணிக்காதன்னு சொன்னா. எல்லா வேரியஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுத்தா. இதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. அவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படல. அவன் தற்கொலைக்கு பண்ணிக்கிறதுக்காக நான் விஷயங்கள நான் பேசல. எப்படியாவது பேசி அவன தற்கொலை பண்ண வச்சிரணும் அப்படின்னு நான் நடந்துக்கல அப்படின்னு அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வராது. ஸோ எப்பவுமே கிரிமினல் கேஸஸ்ல அது சொல்லுவாங்க. மோட்டிவ் இருக்கணும். ஆமா. இதற்கான காரணம் இருக்கணும். அதாவது உள்ளார நான் நெனச்சு, இந்த கொலை பண்ணணும் அப்படின்னு நெனச்சு, அதுக்கு ஒரு பிளான் பண்ணி, அந்த பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ணி கொலை பண்ணியிருந்தேன்னா, அது கொலையாகும். ம். அதே மாரி ஒரு தற்கொலைக்கு நான் தூண்டியிருக்கேன் அப்படின்னாலும், இவன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நான் முதல்ல நெனச்சிருக்கணும். அந்த தற்கொலை அவன் எத சொன்னா பண்ணிப்பான் அப்படின்னு நெனச்சு அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கணும். அப்பதான் அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் தூண்டுனதா அர்த்தமாகும். ம். ஸோ இதெல்லாம் விசாரணையின் அடிப்படையில் வரும். நம்ம வெறும் வீடியோவ மட்டும் வச்சு இப்போ நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோ நீங்க போடுறாங்க. அந்த வீடியோவ பார்த்த உடனே நம்மளே எல்லாமே சொல்லிடுறோம். ஆமா, அவன் தான் கொலைகாரனா இருப்பான். ஆமா, அந்த பொண்ணு தான் இப்படி பண்ணி ஏமாத்திட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோவ மட்டும் பார்த்து விஷயங்கள முடிக்க முடியாது. ம். ம். அதுக்கு தான் வழக்கு, நீதிமன்றங்கள் இதெல்லாம் இருக்கு. முதல்ல போலீஸ் அத விசாரிக்கணும். எப்பவுமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அத முதல்ல இனிஷியலா ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அதற்கப்புறம் ஒரு விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில புதிதா ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த விஷயத்த இன்க்ளூட் பண்ணி புதுசா ஆல்டர் பண்ணுவாங்க எஃப்ஐஆர. அதற்கப்புறம் ஒரு விசாரணை கோர்ட்ல நடக்கும். அதுக்கப்புறம் தான் முடிவாகும். ஓகே. பட் நம்ம பெங்களூர்ல நடந்த ஒரு இஷ்யூவ கூட நம்ம பார்த்தோம். ஆமா. அதுல வந்து ஒரு டாக்டர் அவரு. அவரு வந்து அவங்க ஒய்ஃபும் டாக்டரு, டெர்மடாலஜிஸ்ட். அவங்களுக்கு ஏதோ உடம்பெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வீட்ல இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க மெடிகேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆல் ஆ சடன் ஒரு நாள் இறந்துடுறாங்க. வீட்லேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க வரும்போதே இறந்துட்டாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்கன்னு. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தா, இது வந்து ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இறக்குறாங்க. ஸோ, அப்ப அங்கருந்தே இன்ஃபர்மேஷன் போயிடும் போலீஸ்க்கு. அப்போ ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையின் அடிப்படையில அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இனிஷியலா. ஏன்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு எதிராவும் யாருமே கம்ப்ளைண்ட் குடுக்கல. பொண்ணோட அக்காவும் எதுவுமே விதி மாத்தி சொல்லல. பொண்ணோட அப்பாவும் ஹஸ்பண்டுக்கு எதிரா எதுவும் சொல்லல. இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனை நடந்திருந்ததா அப்படியும் சொல்லல. அப்போ போலீஸ் அத எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு சஸ்பீஷியஸ் டெத். ஆனா அன்நேச்சுரல் டெத். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய வியாதி இருந்ததாவோ, அதாவது ஒரு கேன்சர் மாதிரி, ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படி ஒரு ரீசன் கிடையாது அவங்க இறப்புக்கு. அப்ப அது ஒரு அன்நேச்சுரல் டெத்தா இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஒரு அன்நேச்சுரல் டெத் அப்படின்னா சஸ்பீஷியஸ் டெத் அப்படிங்கும்போது இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் எத பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அங்க நடக்கிற போஸ்ட்மார்ட்டம். இல்ல அங்க நடந்த ஏதாவது டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. இத பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதுல என்னன்னா, அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக அனுப்புறாங்க. அவங்களோட ஆர்கன்ஸ்ல இருந்து எடுத்து ஏதாவது இருக்கான்னு. அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த 5 மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்கும்போது அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஆர்கன்ஸ்ல எல்லாம் வந்து அனஸ்தெடிக் மெடிசின்ஸ் வந்து இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஸோ அப்பதான் போலீஸ் வந்து சொல்றாங்க, இந்த டெத்துக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, அவங்களோட ஆர்கன்ஸ்லலாம் அனஸ்தீசியா சம்மந்தப்பட்ட மருந்து இருக்கு. அப்ப இந்த மருந்து அவங்க உடலுக்குள்ளார யாரோ குடுத்துருக்கணும். அப்பதான் அவங்க இறக்கறதுக்கான வாய்ப்பு. அப்ப என்ன அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன குடுத்துருப்பாங்கல்ல, என்ன நடந்தது? இறப்புக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தா, ஒரு கன்டினியூஸா ஒரு 2 நாள் வீட்ல வச்சு மெடிகேஷன் குடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. அது ஐவியா குடுக்குறாங்க. அது அவங்க ஹஸ்பண்டே குடுக்குறாரு. அப்ப ஹஸ்பண்டுக்கு தான் என்ன மெடிசின் குடுத்தாருன்னு தெரியும். அப்ப அவருக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ மோட்டோ இருக்கான்னு நெனச்சு தான் அவங்கள ரிமாண்ட் பண்றாங்க. அவர விசாரிக்கிறம்போது தான் அவர் வந்து போலீஸ் கிட்ட ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, "இவளுக்கு ஒரே வியாதியா இருந்தது. என்னால வந்து அவள வச்சு மெயின்டெயின் பண்ண முடியல.
அதனால் அவளை கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணி நான் தான் மயக்க மருந்தை வந்து அவளுக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். அவள் மயக்கத்திலே இருக்கட்டும்னு நினச்சி அதன் அடிப்படையில் தான் அவர் இறந்துட்டாருங்கிறது தான் இந்த கேஸு. ம். இப்போ இதன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை மட்டும் பார்த்து நம்ம எல்லாரும் அவர் ஒரு கொலைகாரர்னு ஒரு பக்கம் சித்தரிக்கலாம். இல்லை இந்த பெண்ணுக்கு இப்படி இருந்ததா அப்படின்னு சித்தரிக்கலாம். ஆனால் வழக்கு விசாரணைகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுக்கும் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஒரு காமன் பர்சன் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த டாக்டர் விஷயம் நீங்க சொல்றீங்க. இது எப்படி சட்ட ரீதியா பார்க்கப்படும்? கொலைன்னு பார்க்கப்படுமா? இல்ல தற்கொலை அடிப்படையில இவங்க வந்து இதுல ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்? இல்ல. இது இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் டெத், அன்நேச்சுரல் டெத்துன்னு தாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ம், ஆயிருக்கும். ம். அந்த எஃப்ஐஆர்ன் பேர்ல விசாரணை நடக்குது. இப்போ ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே எஃப்ஐஆர ஆல்டர் பண்ணணும் போலீஸ். இப்ப அவங்க கிட்ட ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு கன்ஃபெஷன் குடுத்திருக்கிறாரு. நான் தான் அவங்கள கொலை பண்ணினேன்னு. அப்ப இனி அந்த வழக்கு ஒரு கொலை வழக்கா மட்டும் தான் விசாரிக்கப்படும். இப்ப எஃப்ஐஆர என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு கொலை கேஸா வந்து அந்த எஃப்ஐஆர ஆல்டர் பண்ணுவாங்க முதல்ல. ஆல்டர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் சார்ஜ் ஷீட் அதெல்லாம் அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. இப்ப இந்த விசாரணையில எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் அந்த எஃப்ஐஆர் போட போறாங்க. ஹஸ்பண்ட் குடுத்திருக்கிறது ஒரு 161 ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு போலீஸ் கிட்ட அவர் குடுத்திருக்கிற வாக்குமூலம். அந்த போலீஸ் கிட்ட குடுத்திருக்கிற வாக்குமூலத்த கோர்ட்ல வந்து அவர் கண்டிப்பா நான் குடுக்கலன்னு தான் சொல்லுவாரு. அவரு வேற விஷயமா தான் அத மாத்த முடியும். ஏன்னா, அவரு என்ன சொல்லுவாருன்னா, போலீஸ் கிட்ட குடுக்குற எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அப்படியே அட்மிசிபிள் அப்படின்னு சொல்லி கோர்ட் எடுத்துக்க முடியாது. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே சரியா இருக்கணும். இப்ப போலீஸ் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெறும் ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ட மட்டும் பேஸ் பண்ணி ஒரு வழக்க வந்து முடிச்சிட முடியாது அவங்க. இதுதான் இதுல வந்து உங்களுக்கு அனஸ்தீசியா இருந்தது. இத நீங்க இந்த கோணத்திலயும் பாருங்களேன். இப்ப சில பேர் என்ன சொல்லலாம்னா, அந்த பெண்ணே ஒரு டாக்டர். ஆமா. அவங்களே ஒரு டெர்மடாலஜிஸ்ட். அவங்களுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருந்ததா தெரியும். அவங்களே சில மெடிசின்ஸ் எடுத்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன மெடிசின்ஸ் அவங்க எடுத்தாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ம். ஸோ இப்படியும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அவர் குடுத்திருக்கிற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்து, போலீஸ்கிட்ட அவர் குடுத்திருக்கிற வாக்குமூலத்த பொறுத்து, அவரு தான் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். பட் நீதிமன்றத்தில இந்த வழக்கு விசாரிக்கப்படணும், இவர் குற்றவாளின்னு தீர்ப்பு குடுக்கப்படணும். அப்படின்னா, போலீஸ் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இவரு தான் கொலை செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள அவங்க இன்னும் தீர்க்கமா குடுக்கணும். இன்னொன்னு, இந்த பொண்ணு எந்த விதமான மருந்தையும் இதுக்கு முன்னாடி எடுக்கல. இந்த அனஸ்தெடிக் என்ன காம்பவுண்ட் அதுக்குள்ளார இருந்ததோ, ஏதோ ஒரு காம்பவுண்ட் ஒரு அனஸ்தெடிக் காம்பவுண்ட் உள்ளார இருந்ததா சொல்றாங்கல்ல. அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கிற மெடிசின தான் இந்த ஹஸ்பண்ட் அந்த 2 நாளா குடுத்தாருன்னு சொல்லணும்ல. ஓகே. அப்ப என்னையிலருந்து அது அவங்களுக்கு இருக்கு. எந்த மெடிசின்னால அவங்களுக்கு இந்த இது வந்தது. இதெல்லாம் வந்து போலீஸ் அவங்களோட விசாரணையில தான் முடிவுக்கு கொண்டு வரணும். விசாரணையின் அடிப்படையில தான் அவர் தண்டிக்கப்படுவாரா? இல்லையா? அப்படிங்கிறது முடிவாகும். விசாரணையில இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர் வந்து தண்டிக்கப்படுவாரு. ஆமா, இவர் குடுத்த மருந்துல தான் அவர் குடுத்திருக்கிறாரு. அண்ட் ஏன் அவர் மருந்து குடுக்குறாரு? ஏன் கொலை பண்றாரு? அப்படிங்கிற காரணத்துக்கு ஒரு வெயிட் இருக்கணும். அந்த காரணம் இருக்கணும்ல. காரணமே இல்லாம யாருமே ஒரு மயக்க மருந்து குடுத்துற மாட்டாங்கல்ல. இப்படியும் ஒரு ஒரு ஆல்டர்னேட் இதுல பாருங்களேன். ஒரு கிளையன்ட்டோட பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு டாக்டரு அவ வந்து ரொம்ப வலியில துடிக்கிறா, கஷ்டப்படுறாங்கம்போது, கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி மாத்திரை இருக்கிற மெடிசின கூட அவர் குடுத்துருக்கலாம். அது என்ன காம்பவுண்டு? அந்த மெடிசினல் குவாலிட்டீஸ் என்ன? இது உண்மையிலேயே வந்து அவங்கள சாகடிக்கிற அளவுக்கு காரணமானதா? ஒரு நார்மல் டோலோவே நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து லிவர் டேமேஜ் வரும்னு சொல்றாங்க. ஒரு நார்மல் மாத்திரைய நீங்க வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களோட இறப்புக்கு காரணமா இருக்கிறதுக்கு உண்டு. ஆனா, அப்ப அவங்களுக்கோட வியாதி என்னவா இருந்தது? அதற்கான மாத்திரைகள் அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க? இப்ப இவரு குடுத்த மருந்து தான் காரணமா? அந்த 2 நாள்ல அவரு குடுத்த மருந்து காரணமா இருந்து, அத பர்ப்பஸ்ஃபுல்லா மோட்டிவோட, ஆமா அவள கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவோட அவர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவர் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவர். பட் இது விசாரணையின் அடிப்படையில தான் தெரிய வரும். வெறும் போலீஸ் கிட்ட அவங்க குடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ட மட்டும் பேஸ் பண்ணி, அவர் குற்றவாளின்னு ஒரு வழக்க நம்ம முடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சூப்பர். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே கொலையோ, தற்கொலையோ தீர்வில்ல. எதையுமே நம்ம பேசி ஆராய்ஞ்சு அழகான ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு உங்க டைம குடுத்து நெறைய வேலிட் பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ. நன்றி.